ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். ஒரு கடல் பக்கத்தில் ஒரு குட்டி ஊர் இருக்குது. அந்த ஊரை அழிக்கிறதுக்காக ஒரு கெட்டவன் போயிட்டுருக்கான். அதை ஒரு குட்டி நண்டு பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அங்கே ஒரு அருவி இருக்குது. அந்த அருவிக்கிட்ட போய் வேண்டிக்குது, இந்த மாதிரி இந்த கெட்டவனை அழிக்கிறதுக்கு எனக்கு சக்தி கொடு, இந்த ஊரை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டுது. அப்போ வேண்டுறப்போ அந்த அருவி இன்னொரு நண்டு அனுப்புது. அந்த நண்டுக்கிட்ட ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர் கொடுத்து அனுப்புது. அந்த பூ பாய்சனஸான பூ. ஸோ அதை வச்சு இந்த கெட்டவனை அழிச்சிருங்கன்னு சொல்லி அதை கொடுத்து அனுப்புது. அப்போது இவங்க அந்த பூவை யூஸ் பண்ணி அந்த கெட்டவனை கொண்டுட்டாங்க, இந்த 2 நண்டும் சேர்ந்து. அப்போது அதெல்லாம் ஒரு 2 பேர் நின்று அங்கே பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அந்த நண்டு ஏதோ ஒரு மாறு வேஷம் மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் அப்பியரன்ஸில் இருக்குது. ஆனால் ஒரு நண்டு ஏதோ ஒன்று ஒரு பொசிஷன் லைக் சைட் வேஸில் நடக்குது. அதே மாதிரி இன்னொரு நண்டு பண்ணுறதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு அது 2ம் நண்டு அப்படின்னு. 2 நண்டு இருக்கே, அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டை பிடிக்க போகிறாங்க. அந்த நண்டை கொல்ல போகிறாங்கன்னு அந்த பூக்கு தெரிஞ்சோடனே பூவுக்கு கோவம் வந்துடுச்சு. பூ போய் அவங்கள அட்டாக் பண்ணுது, அந்த நண்டை கொல்ல வந்தவங்கள அட்டாக் பண்ணுது. அப்போது அவங்க அந்த பூவை பிச்சு போட்டால் அது போயிடும்னு சொல்லிட்டு பெட்டல்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிச்சு போடுறாங்க. பார்த்தா 5 பெட்டல்ஸும் இன்னும் 5 பூவாக மாறி அதுவும் அவங்கள அட்டாக் பண்ணுது. அப்போது திடீர்னு சரௌண்டிங்ஸ் எல்லாம் மாறிடுது, கடல்லாம் மறைஞ்சிடுது. அவங்க ஒரு பில்டிங்க்கு மேலே இருக்காங்க, அங்கே பூ மட்டும் இருக்குது. அவங்க 2 பேரும் அந்த பூ மட்டும் இருக்குது. அப்போது அந்த பூ எல்லாத்தையும் அந்த பில்டிங்லேருந்து கீழே தள்ளினா தான் அவங்க தப்பிக்க முடியும்னு நினச்சி ஃபுல்லாக தள்ளிகிட்ருக்காங்க. தள்ளி முடிச்சிட்டாங்கன்னு நினச்சி நிற்கும் போது பார்த்தா ஒரு பூ மிச்சம் இருக்கும். அது அவங்க மூஞ்சிலே அடிச்சிடும். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இப்போது அது அவங்க தொட்டோன்னே அவங்க செத்துருவாங்களா, இல்லை அது சாப்பிட்டாலோ இல்லை ரத்தத்தில் கலந்தாதோ சாவாங்களான்னு தெரியாமல் அந்த சஸ்பென்ஸில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஏதோ ஒரு கேவலமான தெலுங்கு படத்தோட கதை மாதிரி இருக்குல்ல. அதான் இல்லை, இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த கனவு. இப்போ நெக்ஸ்ட்டு கனவுக்கு போகலாம். இதில் ஆரம்பிக்கும் போது என் அக்கா கூட இருக்கேன். அக்கா ஆக்சுவலி ஷார்ட் ஹேர் வெட்டியிருந்தாங்க ரீசெண்டாக, மறுபடியும் ஷார்ட் ஹேர் வெட்டிட்டாங்க. ஆனால் அவங்க வெட்டிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா உன்னோட முடியை நான் எப்படி வெட்டிட்டேன், யூ ஆர் ட்ராப்ட் இன்சைட் மை பாடி அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. சொன்னோடனே அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா கனடாவில் ஒரு தமிழ் இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இன்ஸ்டாகிராமில். திடீர்னு பார்த்தா அவங்க கூட இருக்கேன். அவங்க கரடிக்கெல்லாம் சோறு போடுறாங்க. அப்போது இந்தியாவிலையும் அதே மாதிரி சோறு போட்டு அதை யாரோ ஒரு ஆள் திட்டுறான், இந்த மாதிரி நீங்கள் கனடாவில் வேணால் அப்படிலாம் போடலாம், இந்தியாவில் அந்தளவுக்கு ஸ்பேஸ்லாம் கிடையாது, கரடிக்கு சோறு போட்டால் கரடி மனுஷங்க இருக்க இடத்து பக்கம் வந்துடும், ஸோ அது பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் யாரும் இவ சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே அவளை திட்டுறாங்க. அப்போ ஷீஸ் க்ரையிங் அண்ட் ஐயோ அழுகுறாங்களேன்னு சொல்லி நான் போய் அவங்கள ஹக் பண்ணுறேன். அப்போது அவங்க லைக் யூஆர் ஸோ ஸ்வீட், இந்த மாதிரி யாருன்னே தெரியாதவங்களை கன்சோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஐ நோ தட் வாட் ஐ டிட் வாஸ் நாட் ராங், இருந்தாலும் சின்ன வயசுலேயே நான் இதே மாதிரி வளர்ந்துட்டதுனால ஐ ஹாவ் அர்ஜ் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி, அதனால தான் அவர் என்னை திட்டினோன்னே எனக்கு அழுக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க. ஆனால் என் மைண்டில் என்ன இருக்குன்னா, அவர் சொன்னது கரெக்டு தான், இவங்க பாட்டுக்கு போட்டுருவாங்க, அங்கே இருக்க மாதிரி ஸ்பேஸ் இங்கே இல்லைல்ல, அப்போது பிரச்சனை அதிகமாகும், எல்லாமே ஊர் பக்கம் எல்லா கரடி வர ஆரம்பிச்சிடும்னு சொல்லி என் மைண்டில் இருக்குது. நான் கன்சோல் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே சூரி வராரு. அங்கேருந்து சூரி பஸ் டிரைவராக இருக்கார் என் கனவில். இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரோடில் ஃபுல்லாக கரடி தொல்லை தாங்கலை, எல்லாம் ரோடுக்கு நடுவில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டிகிட்ருக்காரு. அந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போதே ஒரு குட்டி கரடி எங்களை நோக்கி வருது. அது ஒரு கோழி கொஞ்சம் சைஸில் இருக்குது, அந்தளவுக்கு குட்டி கரடி எங்களை நோக்கி நடந்து வருது. அப்போ நான் அதை விரட்ட ட்ரை பண்ணுறேன். எதுக்குன்னே தெரியல, நான் ஊளை இட்டு அதை விரட்டுறேன். ஊளை இட்டு அது பயந்து போய்டும்னு சொல்லிட்டு ஹவுல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஹவுலிங் எனக்கு வரல, ஏதோ வாய்ஸே வெளில வரலையா, அந்த மாதிரி ஏதோ ஆச்சு. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சுற்றி காட்டில் இருக்க எல்லா அனிமல்ஸும், கிளாஸில் மிஸ்ஸு வெளியே போனால் பசங்க பேச ஆரம்பிக்கிற மாதிரி எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து ஏதோ கச்ச கச்ச கச்சன்னு சத்தம் போடுது. சத்தம் போட்டோன்னே நான் கீப் குவைட் அப்படின்னு கத்திட்டே சரி ஓகே, இதுங்க ஏதோ அழகுன மாதிரி தெரில, வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள கூப்பிட்டு காருக்குள்ளே ஏறுறதுக்கு நடந்துகிட்ருக்கோம். கார்கிட்ட நடக்கிறோம். திடீர்னு எல்லா அனிமலும் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அட் அ டைமில் வாத்தி கம்மிங் ஒத்தே அப்படின்னு சொல்லி எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கு.
அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு நான் அப்படியே காருக்குள்ளே ஏற போகும்போது என் கையில் 3 மோதிரம் இருக்குது. 2 மோதிரம் போட்டிருக்கேன், ஒரு மோதிரம் கையில் இருக்குது. அது எங்கேயோ விழுந்துருச்சு. டப்புன்னு அதை தேடிட்டு இருக்கேன். அப்படியே தேடிட்டு இருக்கும் போதே முழிச்சிட்டேன், தலைகாணில் தேடிட்டு. இந்த மாதிரிலாம் தான் வந்து எனக்கு சென்ஸே இல்லாமல் ரொம்ப வியர்டாக கனவு வருது. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப்பும் இதே மாதிரி தான். சென்ஸே இல்லாமல் வியர்டாக லூஸு மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் நம்மளை சுற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. பட் அதுக்காக அது எல்லாத்துலேருந்தும் நம்ம பெனிஃபிஷியல் அவுட்கம் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கணும். அப்புறம் என்னைக்கு நான் இந்த கதையை உட்காந்து 5 நிமிஷம் கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி லைஃப்பில் நடக்க போகிற விஷயங்களுக்குலாம் உங்களுக்கு இம்யூனிட்டி வேணும்ல, அதுக்கு உங்களை இம்யூன் ஆக்கிறதுக்கு தான் நான் வந்து இதை கேட்க வச்சேன். நெக்ஸ்ட் வீக் நல்ல இன்ஃபர்மேஷனல் கண்டென்ட்டோடு உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய்.